கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கிருபை பெற்றவர்களாய் இருந்து தேவனுடைய சுதந்திரவாளிகளாய் இந்த பூமியை சுதந்திரிக்க உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் 10 வருஷம் விசுவாசியாக இருக்கிறேன், 25 வருஷம் விசுவாசியாக இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதமுமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புகிற மக்களை நான் பார்த்துருக்கிறேன். நான் கூட யோசித்து பார்ப்பேன், ஒழுங்காக சபைக்கு வராங்க, நல்லா கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, ஆனாலும் ஏன் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கலை? ஒரு திருப்தியான வாழ்க்கை ஏன் அவர்களிடத்தில் இல்லை அப்படின்னா, நமக்கே சில நேரம் கர்த்தரை சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தோன்றுகிறது. ஏன் கர்த்தர் அவர்களை மறந்துட்டார்? ஏன் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்காமல் கைவிட்டு விட்டார்? ஐயோ, அந்த ஜனங்கள் எவ்வளோ பரிதாபமாக இருக்கிறாங்க, நம்ம அங்கலாய்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயம் நான் வேதத்தை வாசித்த பொழுதுதான் கற்றுக்கொண்டேன். கர்த்தரை தேடுறது பெருசில்லை, ஆலயத்தில் போய் கலந்து கொண்டு தேவனை ஆராதிக்கிறது பெருசில்லை, தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு வாழ்கிறது தான் பெருசு. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து திட்டமாக சொல்கிறாங்க, ஒருவன் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிட்டா அவன் பாக்கியவான் இல்லை, அவன் பரலோகத்துக்கு வரமாட்டான். எவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவன் தான் பாக்கியவன், அவன் தான் பரலோகத்துக்கு வருவான். இப்போ கவனிச்சு பாருங்க, நம்மில் அநேகர் இயேசுவேன்னு ஆராதிக்கிறோம், இயேசுவேன்னு கூப்பிடுறோம், இயேசுவே உண்மை நேசிக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் தேவ சித்தத்தை செய்கிறோமா? தேவ சித்தம் என்ன சொல்லுது? நீ நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவனாயிரு. ஐயா, பசி எடுத்தால் என்ன பண்ணுவோம்? கஞ்சி கிடைச்சாலும் சாப்பிடுவோம், கிழங்கு கிடைச்சாலும் சாப்பிடுவோம், பயிர் கிடைச்சாலும் சாப்பிடுவோம். அதாவது ஒரு மனுஷனுக்கு பசின்னு வந்துட்டுனா அந்த பசியை ஆற்றுவதற்கு ஏதாகிலும் ஒன்றை நம்ம சாப்பிடுவோம். கடந்த நாட்களில் பெண்ணகரத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே மலை ஜாதி மக்கள் ஒரு சிலரை சந்தித்து அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். ஒரு தகப்பனார் உட்கார்ந்துருக்கார் ஜடாமுடியோட. அவர் பார்த்தீங்கன்னா இந்த பயிர் இருக்குது தெரியுமா, உளுந்தம்பயிர், அதை அவிச்சு வச்சு அதை அப்படி ஒவ்வொன்றா உடச்சி அந்த பயிரை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தார். அதை பார்க்கும்போது யோசித்து பார்த்தேன், அழுக்கு வஸ்திரம், கிழிஞ்ச வேட்டி சட்டை போட்டுட்டு ஜடாமுடி, தலையில் எண்ணெய் தேய்க்காத முடி, பரிதாபமா என்ன வேலை பார்க்குறீங்க? என்ன காட்டில் மாடு மேய்க்கிறேன் யான்னாரு. இப்போ கவனித்து பாருங்கள், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வயக்காட்டிலேருந்து பாட்டி உளுந்தம்பயிறு கொண்டு வருவாங்க, அதை அவிச்சு சாப்பிட்ருக்கோம், ஆசையாக சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம உளுந்தம்பயிறு சாப்பிட்றோம்னா அதை அற்பமாக நினைக்கும், சாப்பிட மாட்டேங்கும். அது ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் நமக்கு அதை விட பெரிய உணவுகள் கிடைக்கும். ஆனால் அங்கே அந்த மனுஷனை பாருங்கள், அடி பாம்போல தரையில் உட்காந்து அந்த உளுந்தம்பயிரை சாப்பிட்டுட்டு இருந்தான். வீடு பார்த்திங்கன்னா ஒரு ஓலை குடிசை, ஒரு 10 ஆடு நிற்கி, 2 மாடு நிற்கி, பரிதாபமான வாழ்க்கை. யோசித்து பாருங்கள். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லி ஆண்டவருக்குள்ளே நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஏன் அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை? அங்கே உள்ள பாஸ்டர்கிட்ட கேட்கும்போது சொல்கிறாரு, ஐயா, ஒரு குண்டா கொடுத்தா கூட்டமாக சபைக்கு வந்துடுவாங்க. எப்படி? ஒரு குண்டா கொடுத்தா சபைக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் வரவே மாட்டாங்க. ஒரு டைம் என்னை நேசிக்கிற ஒரு சகோதரர் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்கள் ஏழைகளுக்கு விதவைகளுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் பல சபைகளில் போய் ஒரு சபைக்கு 15 பேர் 10 பேர் அப்படின்னு சொல்லி ஏழைகள், விதவைகள், கைவிடப்பட்ட பாட்டி தாத்தாமார்களுக்கு ஒரு ஆளுக்கு 2000 ரூபா வச்சு கொடுத்தேன். அப்படி போகும்போது குடியாத்தம் அந்த பகுதியில் ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு சபையில் போய் அந்த சபையில் இருக்கிற ஒரு 13 விசுவாசிகளுக்கு ஒரு 1500 ரூபாயோ 2000 ரூபா வச்சு கொடுத்தேன். அந்த பாஸ்டரும் பாஸ்டரமாவும் சொல்கிறாங்க, ஐயா, நீங்கள் காசு கொடுத்துட்டு போன அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா சபைக்கு 100 பேர் வந்துட்டாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாய்யா, தொட்டு கொடுத்தோன்னு தெரிஞ்ச உடனே 100 பேர் வந்துட்டாங்க. நம்ம கொடுக்கல, நம்ம ஏழைகளுக்கு விதவைகளுக்கு தான் கொடுத்தோம், மற்றவங்களுக்கு கொடுக்கல. அப்போ யோசித்து பாருங்கள், மக்கள்
பணத்தை தான் நேசிக்கான ஒழிய கர்த்தரை நேசிக்கல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் திருப்தி அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீதியின் மேல் பசிதாகம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கர்த்தரை தேடாத ஒரு வாழ்க்கை. ஒரு சபைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பாட்டியம்மா, ஒரு இளம் வயது பெண் 2 பேர் வந்திருந்தாங்க. ஜெபிக்கும் போது ஆராதனை நேரத்தில் சும்மா ஆவியில் நிரம்பி கலிகூர்ந்து ஜெபம் பண்ணாங்க. கூட்டம் முடிஞ்சோன்னே என்கிட்ட வந்து, ஐயா உங்கள் செய்தி ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சியா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. நானும் யோசித்தேன், ஏழை குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறாங்க, நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க, தாழ்மையாக வந்து ஊழியக்காரன்ட்ட ஜெபம் பண்ணுறாங்கன்னு அவங்கள ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தேன். அவங்க பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்காங்க. நான் சபையில் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு சபையை விட்டு நான் என் காரில் புறப்பட்டு போகிறேன். அவங்க பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறத நான் பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி காரை நிப்பாட்டி ஜன்னல் அந்த கதவை திறக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷன்ட்ட அவங்க ஃபோனில் பேசுகிறாங்க. ஃபோனில் பேசும்போது சொல்கிறாங்க, அவளை ஒழுங்காக இருக்க சொல்லு, வந்தேன்னா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். என்ன பைத்தியக்காரின்னு நினச்சிக்கிட்டு இருக்காளா? பைபிளை தூக்கிட்டு போன உடனே ஏமாளியாக இருப்பான்னு நினச்சாலோ அப்படின்னு அவங்க பேசுனாங்க. நான் சத்தம் கட்டாமல் ஜன்னலை ஏற்றிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ யோசித்து பாருங்க, ஏழைகளாக இருக்கிறாங்க, எளியவர்களாக இருக்கிறாங்க, ஐயோ தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கலையே, இன்னும் கஷ்டத்தில் இருக்கிறாங்களே நம்ம நினச்சா கர்த்தர் மேலே தப்பு இல்லைங்க. கர்த்தரை தேடுகிறேன்னு சொல்லி கொண்டு மாய்மால வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. நீதியின் மேல் பசிதாகம் இல்லை. அன்புள்ளவர்களா, தேவனுக்கு பயந்தவர்களா, கீழ்ப்படுகிறவர்களா, கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களா, உன்னை போல பிறனை நேசிக்கிறவர்களா? யோசித்து பாருங்க. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாம, தேவனுடைய நீதியில பிரியப்படாம, இருதயத்தில் பெருமையும் அகம்பாவமும் உள்ளவர்களாய் அநேகர் வாழ்கிறது தான் அவர்கள் திருப்தி அடையாமல் இன்னும் வேதனையோடு பசியோடு பட்டினியோடு இருப்பதற்கு காரணம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவ நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமாம், ஆண்டவர் எனக்கு வீடு கட்டி தரணும், நீ ஜெபித்தா வீடு கட்டி தர மாட்டார். ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், நீ ஜெபித்தா மட்டும் நல்ல வாழ்க்கையை வராது. நான் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும், நீங்கள் ஜெபித்து உபவாசம் பண்ணால் மட்டும் கடன் இல்லாத வாழ்க்கை வந்துடாது. தேவனுடைய நீதியின் மேல் பிரியப்படுகிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு தேசத்தில் பல ஊழியர்கள் பிரபலமானவர்களாக இருக்கிறாங்க, ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க. அதே போல் தேசத்தில் பல விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு லட்சாதிபதிகளாக இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறோம்? நம்மளை மாதிரி அவங்க ஜெபிக்கிறது இல்லையே, நம்மளை மாதிரி ஆலய வாஞ்சை இல்லையே, நம்மளை மாதிரி அவங்க ஒருவேளை ஆலயத்தில் வந்து மணிக்கணக்காக காத்திருந்து ஜெபிக்கலையே, உபவாச கூட்டங்களுக்கெல்லாம் வரமாட்டாங்களே, கன்வென்ஷன் கூட்டங்களுக்கெல்லாம் வரமாட்டாங்களே, நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் அவங்கள தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், அவங்க பணக்காரங்களாக இருக்காங்கன்னு நினைக்கிறோம். தேவன் அந்த ரங்கத்தை பார்க்குறாரு, வெளியரங்கத்தை பார்க்க மாட்டாருமா? அப்படி இருக்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப ஹம்புலாக இருப்பாங்க, தாழ்மையுள்ளவர்களாக இருப்பாங்க, ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருப்பாங்க. நல்லா கவனிக்கணும், பாத்திரம் அறிந்து தான் பிச்சை போடுன்னு பெரியவங்க சொன்னாங்க. அப்போ எவர்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருப்தி அடையாத நிலைக்கு காரணம் உங்கள் ஆவியில் எளிமை இல்லாததாக இருக்கலாம். தயவு செய்து உங்கள் ஆவியை எளிமையாக மாற்றுங்க, நீங்கள் திருப்தி அடைவீங்க. அல்லேலூயா. ஆமாம், நீதியின் மேல், தேவனுடைய நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருங்க. தேவ நீதிக்கு பயந்து உங்கள் ஆவியை காத்து கொண்டு நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் திருப்தி அடையும்படியான கிருபையை ஆண்டவர் தருவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான அந்த கால வேளையில் உமது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். திருப்தி அடையாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க. தேவ நீதியில் பிரியப்படுகிறவர்களாய் மாற்றுங்க. ஆண்டவரே, ஒருவேளை தங்கள் இருதயத்தில் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் வாழாதபடி தேவனுக்கு பயந்து ஆண்டவரே அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களாய் மாற்றுங்க. ஆமாண்டவரே, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற நமது பிள்ளைகள் தேவ நீதியின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் இருந்து அவர்கள் திருப்தி அடைவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
பிரியமானவர்களே, நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் கிராமங்களுக்குள் சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம். ஒருவேளை படக்காட்சி ஊழியங்களை போடுகிறோம், இன்னுமாக தொலைக்காட்சி ஊழியங்களை செய்கிறோம், பத்திரிகை ஊழியங்கள் நடத்துகிறோம். நமது ஊழியங்களுக்காக ஜெபிக்க மறவாதிருங்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எங்களை அதிகமாய் தாங்கும். நாங்கள் இன்னும் கர்த்தருக்குள் பலப்பட, கர்த்தருக்கென்று செயல்பட அது ஏதுவாக இருக்கும். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.